யூசுவலாக டிவோர்ஸ் ஆனதை செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த கதையில் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. கதையோட ஹீரோயின் ஜீனா அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு ரீசண்டாக டிவோர்ஸ் ஆகிருக்கு. அவங்க த எவர்கிரீன்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து, அதில் இருக்கிற ஒரு காட்டேஜ்லேருந்து சைல்ட் மைண்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதே தி எவர்கிரீன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய விக்டோரியன் வீடும் இருக்குது. அங்கே 3 வயசானவங்க இருக்காங்க. அந்த 3 வயசானவங்க இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலி மாதிரியும் ஆகுறாங்க. ஒரு சுச்சுவேஷன்னால் எல்லாரையும் அங்கேருந்து எவிக்ட் பண்ண பார்க்குறாங்க. ஜீனா வந்து அதை தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதா? ஜீனாவும் அந்த வயசானவங்களும் அங்கேயே இருப்பாங்களா மாட்டாங்களா? அவங்களோட சைல்ட் மைண்டிங் பிஸ்னஸ் அவங்களால கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் மொத்த கதை. இது வேறு எதுவும் இல்லை. பேட்ச் ஒர்க் ஃபேமிலி அப்படிங்கிற புக்கு கேத்தி பிராம்லி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. யாராவது இந்த புக் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில்.